அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக கைதான ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாற்றக் கோரி மனு அளிக்கப்பட்ட நிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இப்ப இந்த மனு தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் ஆளுங்கட்சி என திமுகவினுடைய நிர்வாகி எனவும், அவருக்கு எதிராக இதே போன்ற பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்று தெரிய வந்துள்ளதாகவும், திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதனால இந்த வழக்குகளை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சபி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஞானசேகருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகள் குறித்த விரிவான விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த மனு மீதான விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.